ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா ஹோம்மேட் கேக்ஸ். இந்த கேக் ஆர்டர் பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 2 kg டுவெல் ஃப்ளேவர் ஃபர்ஸ்ட் பர்த்டே கேக். டுவெல் ஃப்ளேவர் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒன்று மேங்கோ ஃப்ளேவர், இன்னொன்று ரஸ்மலாய் ஃப்ளேவர். பாட்டம் டயரில் மேங்கோ ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க, டாப் டயரில் ரஸ்மலாய் ஃப்ளேவர் கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம் டயரை மேங்கோ ஃப்ளேவர் கொடுத்துட்டு ஐசிங் முடித்து ஃப்ரிட்ஜ்குள்ளே செட் பண்ண வச்சிடலாம். தென் ரஸ்மலாய் ஃப்ளேவர் கேக்குக்கான ஃபில்லிங்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். ரஸ்மலாய் கேக் வந்து இப்போது நிறைய பேருக்கு பர்சனல் ஃபேவரட் ஆகிடுச்சு. பிகாஸ் அதில் இருக்கிற மில்க் ஃப்ளேவரும் அதில் இருக்கிற ரஸ்மலாய் சங்க்ஸும் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ என்கிட்ட ஃபாஸ்ட் மூவிங் கேக் பார்த்திங்கன்னா இந்த ரஸ்மலாய் கேக் ஃப்ளேவரும் ஒன்று தான். ஸோ ஃபில்லிங்ஸில் பார்த்திங்கன்னா நிறையவே ரஸ்மலாய் சங்க்ஸ், அதுக்கப்புறமா ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் கொடுத்துட்டு கேக்கோட ஐசிங் முடிச்சுக்கிறேன். இந்த கேக் ஐசிங் முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜ்குள்ளே எடுத்து செட் பண்ண வச்சுக்கிறேன். தென் பாட்டம் டயரை எடுத்து ஃப்ராஸ்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பாட்டம் டயர் பார்த்திங்கன்னா மேங்கோ ஃப்ளேவரில் நீட்டாகவே க்ரம் கோட்டிங் முடிச்சு ஃப்ரிட்ஜ்குள்ளே செட் பண்ண வச்சுருந்தேன். தென் மெயின் கோட்டிங் ஆரம்பிச்சுக்கிறேன். மெயின் கோட்டிங்கில் நீட்டாகவே க்ரீம் அவ்வளோத்தையும் கேக் மேலே கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். அங்கங்கே ஏர் பபிள்ஸ் இருந்தது, அதையுமே கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நெக்ஸ்ட் கலர் மிக்ஸ் பண்ணணும். கொக்கோமெலன் தீம் அப்படிங்கிறதுனால பிங்க், எல்லோ, அதுக்கப்புறமா ப்ளூ கலரில் கேக் ஃபுல்லாகவுமே கவர் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ இந்த கலர் காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு வைப்ரண்ட் எஃபெக்டாக நல்லாவே இருந்தது. தென் டாப் டியர் கேக் ஃப்ராஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். க்ரீம் கேக் ஃபுல்லாகவுமே ஈவனாக பைப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேலட் நைஃப் வச்சுட்டு கேக்கை கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். டாப் டியருக்கு கலர் பார்த்திங்கன்னா ஐஸ் ப்ளூ, அதுக்கப்புறமா பர்பிள், எல்லோ. ஸோ இந்த கலர்ஸுமே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு லுக் கொடுத்தது. கொஞ்சமாக ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ் இருந்தது, அதையுமே வீட்டில் வச்சு எல்லா கேக்லேயும் செட் பண்ணி எடுத்துகிட்டு தான் கஸ்டமரோட பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கேக்கை ஒன்று மேலே ஒன்று எப்படி ஸ்டாக் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அக்ரிலிக் ஸ்பேஸர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஃபாக்ஸ் பால்ஸ் போட்டுட்டு தென் லைட்டிங் எஃபெக்ட்டும் ஆன் பண்ணி விட்டுட்டேன். அப்புறமா ஒரு ஸ்ட்ரா எடுத்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். இதனால் அக்ரிலிக் ஸ்பேஸர் வந்து நகராமல் இருக்கும். தென் டாப் டியரை எடுத்து ஸ்பேஸர் மேலே வச்சுட்டு அலைன்மெண்ட் பார்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி நீட்டாக வச்சாச்சு. குழந்தையோட நேம் பார்த்திங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணி கேட்டிருந்தாங்க அக்ரிலிக் டாப்பரில், அதுவுமே ரெடியாக இருந்தது. எடுத்து கேக்கில் அதையுமே செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஃபாக்ஸ் பால்ஸ், அதுக்கப்புறமா கொக்கோமெலன் தீமில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தேன். அதையுமே கேக் மேலே ஒன்று ஒன்றா செட் பண்ணிக்கிறேன். கொக்கோமெலன் தீம்னாலே இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது. எல்லாருமே மேக்ஸிமம் கொக்கோமெலன் தீம், அதுக்கப்புறமா பேபி ஷார்க் தீமில் தான் கேக் ஆர்டர் பண்ணுறாங்களே ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்படின்னா. ஸோ இந்த குட்டி குட்டி கேரக்டர்ஸ்லாம் கேக் மேலே இன்செர்ட் பண்ணிவிட்டு கேக்கோட லுக் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. அவுட்கம் ரொம்ப நல்லா வந்திருந்தது. அங்கே கஸ்டமர் இருந்தாங்க, பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்ட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கேக். கஸ்டமர் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு எங்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷன்லாம் முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டு கிளம்பிட்டோம். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.